ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வித்யாஸ் பாட்டு கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வராலி வரிசை நம்பர் 5. ஃபஸ்ட்டு அதோட பேட்டர்னை தெரிஞ்சுக்கலாம். அதோட பேட்டர்ன் ஆஸ் யூஷுவல் எப்படி 4th ஸ்வராலி வரிசை 4 ஸ்வராஸை டச் பண்ணிச்சோ, இந்த 5th ஸ்வராலி வரிசை 5 ஸ்வராஸை, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து 5 ஸ்வராஸை டச் பண்ணுது. அதாவது பா வரைக்கும் இது அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவரோகணமில் வரும்போது மேலேந்து சா நீ தா பா மா இது வரைக்கும் டச் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அதோட பேட்டர்னை பார்த்தோம்ல, அதோட பேட்டர்ன் எப்படி போகும்னா 1 2 3 4 5 1 2. இப்போ நம்ம ஸ்வராலி வரிசை நம்பர் 5 எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சா ரி கா மா பா, அது பக்கத்தில் ஒரு கமா ஒன்று போட்டிருக்கும். அதுக்கப்புறமா சா ரி இருக்கும். இந்த கமாக்கு என்ன அர்த்தம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த கமாக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இது 2 நோட்டா, அதாவது 2 பீட்டுக்கு இதை தீர்க்கமாக பாடணும். இந்த பாவை தீர்க்கமாக இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணி 2 பீட்ஸ்க்கு பாட போகிறோம். அதுதான் இந்த கமாக்கான அர்த்தம். அதே மாதிரி அவரோகணம்ல அங்கேருந்து வரும்போது சாணி தாபா மா, மா பக்கத்துல ஒரு தீர்க்கம் இருக்கும், அதாவது ஒரு கமா இருக்கு. கமா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்வரமை நம்ம தீர்க்கமா பாட போறோம், அதாவது 2 பீட்டுக்கு பாட போறோம். ஒரு கமா இருந்தா 2 பீட். ஓகே, உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ப்ராக்டிகல்ஸை பார்க்கலாமா? சாரி க ம ப